அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்லைனரில் ஒவ்வொரு மந்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80லேருந்து 120 ஒன்லைனராகவே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது போக இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் அட்டாச் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ 27/9/2024 பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர். சரிங்களா? ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர் ஒன்லைனராக கிடைக்கும். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28/9/2024 வீடியோ நம்பர் 2. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர். வீடியோ நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர். 4th வீடியோ மே. அதுக்கப்புறம் 5th வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல். எல்லாமே ரிவர்ஸில் வரும். இப்போ நம்ம ஆகஸ்ட்டு, ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல். சரிங்களா? இந்த செப்டம்பர் முடிஞ்சோடனே அடுத்து செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்படி கொஸ்டின் ஃபார்மெட்லேயே கொடுத்துருவேன். கொஸ்டினை வாசிக்க வேண்டியது இதுதான் ஆன்சர் அப்படின்னு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேயாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே டேட் விட்டுட்டாங்க. அதை நீங்கள் கரண்ட் அஃபேரில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் நல்லா டவுன்லோட் பண்ணி வாசித்து முடிச்சிருங்க. கடன் வாசித்து ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்சியில் ஒரு மேஜராக இருக்கும். அதே மாதிரி தான் ரயில்வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஜிகே போக பேலன்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேராக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே இந்த கரண்ட் அஃபேருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து முடிச்சிருங்க. தேங்க்யூ.